ஸோ இதுவும் நம்ம முன்னாடி பேசியிருப்போம். பட் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன். ஸோ யூ ஒர்க்கிங் ஃபார் AWS கம்பெனி. யூஆர் டாஸ்க் டு கிரியேட்டிங் அ டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? டிஃபென்ஸ் இன் டெப்த். ஓகேங்களா? இது வந்து நம்ம நெட்வொர்க் ஸ்டாண்ட் பாயிண்ட், அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம யோசிக்கணும். என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிஃபென்ஸ் நம்ம வச்சுக்கலாம் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்ளிகேஷன். இதுவும் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் தான். இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்ஸ்ல AWS சர்வீசஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் AWS ஓட நெட்வொர்க் ஃபயர்வால், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், அப்புறம் செக்யூரிட்டி குரூப், அதுக்கப்புறம் கீ பேர்ஸ், அதுக்கப்புறம் OS லெவல் ஃபயர்வால். இந்த மாதிரி வந்து நம்ம டிஃபென்ஸ் அண்ட் டெப்த் மாதிரி வைக்கலாம் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம போனோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் படி நீங்க போச்சு அது ஒரு EC2 வித் ALB மேல இருந்ததுன்னா கண்டிப்பா HTTPS என்கிரிப்ஷன் டிரான்சிட் வந்து முதல் பாயிண்டா நீங்க பேசணும். அதுல எப்படி நீங்க SSL சர்டிபிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க அதை ACM ல வச்சிருப்பீங்களா? இல்லைன்னா நீங்க வந்து IAM ல இம்போர்ட் பண்ணி நீங்க வந்து லோட் பேலன்சர்ல அட்டாச் பண்ணுவீங்களா? அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் பத்தி நீங்க பேசணும். அதுல என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க வேஃப்ல? அதே மாதிரி அந்த வேஃப் எந்தெந்த லெவல்ல நீங்க அசோசியேட் பண்ணலாம்? கிளவுட் ஃப்ரண்ட் நீங்க யூஸ் பண்ணா கிளவுட் ஃப்ரண்ட்ல பண்ணலாம். அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் யூஸ் பண்ணா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ல பண்ணலாம். இல்ல குளோபல் ஆக்சிலரேட்டர் அது அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நீங்க நிறைய அப்ளிகேஷன் லெவல்ல நீங்க வந்து நிறைய பேசலாம். ஸோ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டிவ் ஹெடர், இந்த ரெஸ்பெக்டிவ் IP பேஸ்ட் ஒயிட் லிஸ்டிங் இருந்தா மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ரெஸ்பெக்டிவ் ஹெடர் பிரசண்டா இருந்தா மட்டும் அந்த டிராஃபிக்கை ரவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க உங்க அப்ளிகேஷன்ஸ்க்காக நீங்க பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் ஆஃப் டெப்த்ல நீங்க பேசினீங்கன்னா இதுக்கு அடுத்த வர செட் ஆஃப் கேள்விகள், உங்க இன்டர்வியூவர் கிட்டே இருந்து வர கேள்விகள் இதை இன்க்ளைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ எப்படி ஒரு நெட்வொர்க் ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணுவீங்க? இல்லைன்னா NACலுக்கும் செக்யூரிட்டி குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வரும். இதை நீங்க AWSல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாலே நீங்க தாராளமா ஆன்சர் பண்ணலாம். ஸோ என்னைக்குமே இன்டர்வியூல வந்து ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஸ்வீட்டா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வர கேள்விகள் ரொம்ப பெருசா வராது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸா தான் திரும்பி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்டை அந்த இன்டர்வியூரை டார்கெட் பண்றதை விட நீங்க அந்த இன்டர்வியூவர் மைண்ட் செட்டை டார்கெட் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஸ்கஷன் மாதிரியே போகும், இன்டர்வியூ மாதிரி போகாது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஸோ ஆக மொத்தம் AWSல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கிளவுட் பிராக்டிஷனர், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட், டெவலப்பர் அசோசியேட், DevOps ப்ரோ, SA ப்ரோ, இல்லைன்னா செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாத்தையும் நீங்க படிச்சா மட்டும்தான் உண்மையிலேயே ஓரளவுக்கு நல்ல டெப்தான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்க நிறைய கம்பெனிஸ், நிறைய இன்டர்வியூஸ்க்கு நீங்க போகலாம். இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 இயர் தான் ஆகும். அந்த ஒரு 1 இயர் நீங்க பயங்கரமா நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு 22 24 25 லேக்ஸ் சேலரிக்கு வந்து ஈஸியாவே நீங்க போய் உட்காரலாம். ஓகேங்களா? இதுதான் டார்கெட்டா இருக்கும் எல்லாருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஃபேமிலியை நீங்க இன்னும் பெட்டரா பாத்துப்பீங்க. இன்னும் ஈஸியா உங்களோட லோன்ஸோ வாட் நாட் எது நீங்க ஒரு ரிக்குவயர்மெண்டா வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஈஸியா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். எஜுகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸ்போஷர்ன்றது அதை விட முக்கியம். அந்த எக்ஸ்போஷர் இல்லாததுனால நிறைய பேர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த எக்ஸ்போஷர் இருந்தது. லைக் AWS இப்போ ரீசெண்டா நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி AWS ஒர்க் ஷாப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ இப்போ AWS ஒர்க் ஷாப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளோக்கு எவ்வளவு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன். அந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலுமே வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த கியூரியஸ் நேச்சர் இருக்கும். இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஆசை இருக்கும். ஓகேங்களா?